இருந்துச்சு. அந்த நாய் வந்து பசியாக இருந்துச்சு. எல்லா வீடும் கூட்டி இருந்துச்சு. பாட்டி அம்மா வீடு மட்டும் திறந்துருந்துச்சு. பாட்டி அம்மா ஒரு கிண்ணத்தில் பால் வச்சுருந்தாங்க. பாலை குடிச்சிச்சு. பாட்டி அம்மா விறகு வெட்டிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பாட்டி அம்மா வாழை கட் பண்ணிட்டாங்க. ஏன் பாட்டி அம்மா என் வாழை கட் பண்ணீங்க? நீ என் பாலை குடிச்சாங்க, நீ என் பாலை தான் உனக்கு பால் தரேன். மாடுகிட்ட போய் பால் கேட்குறேன். மாடே எனக்கு பால் தரேன். நீ எனக்கு புல்லு தான், நான் உனக்கு பால் தரேன். புல்லுக்கிட்ட போய் புல்லு கேட்குறேன். புல்லே எனக்கு புல்லு தானா? நீ எனக்கு தண்ணி தான், நான் உனக்கு புல்லு தரேன். ஆரே நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி தானா? நீ கொடையத்துல வந்து மொண்டுட்டு போனா. ஒன்று ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறேன். பொண்ணே எனக்கு கொடை தானா? பொண்ணு நீ எனக்கு முத்து மாலை தான், நான் அவளுக்கு கொடை தரேன். ஃபேன்ஸ் ஸ்டோர் போய் கடைக்காரே எனக்கு முத்து மாலை தரேன். நீ எனக்கு கொடை தான், முட்டை தான், நான் அவளுக்கு முத்து மாலை தரேன். உடனே கோழிக்கிட்டவே முட்டை கேட்ச்சு. கோழியே நான் முட்டை தரேண்ணா. நீ எனக்கு தானியம் தான், நான் அவளுக்கு முட்டை தரேண்ணா. விவசாயிக்கிட்டவே கஷ்டத்தான் சொல்லி அழைச்சி விவசாயத்தை கொஞ்சினாங்க. கொஞ்சிட்டு அதுக்கு தானியம் மூட்டை கட்டி தராரு. அந்த தானியம் எடுத்து போய் கோழி கொடுத்துட்டு கோழி முட்டை கொடுக்குற. அந்த முட்டை போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு முத்து மாலை வாங்கி போய் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அந்த குடத்தை எடுத்து போய் தண்ணி ஆழம் வந்து தண்ணி எடுத்து போய் புல்லுக்கு ஊற்றிட்டு புல்லை பிடுங்கிட்டு மாட்டுக்கு கொடுத்துட்டு அந்த மாடு அந்த குடத்திலே பால் தந்துட்டு அந்த குடை எடுத்து போய் பாட்டி அம்மா கிட்ட கொடுத்துட்டு பாட்டி அம்மா அதுக்கு பால் தச்சு மருந்து போட்டு தராரு. அதுக்கு ஜாலியாக பாட்டு பாட்டு போகிறேன்.